ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு ரொம்பவே ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போறோம். இத நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டாவும் சாப்பிடலாம், இல்லன்னா ஒரு ஸ்நாக்ஸாவும் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாவும் இருக்கும். ரொம்ப சத்து நிறைந்ததும் கூட. இந்த ரெசிபி நீங்க வந்து ஒரு கார சட்னி, இல்ல தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த ரெசிபி செய்றதுக்கு நான் இன்னைக்கு இந்த மாரி பச்சை பயிர ஒரு ஓவர் நைட் நான் சோக் பண்ணி வச்சிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்துக்கிட்ட நான் ஊற வச்சிருந்தேன். அதே மாரி திணையையும் நான் அதே மாரி நைட்டே நான் ஊற வச்சுட்டேன். இதுக்கு நீங்க ஒரு 5, 6 மணி நேரம் போதும் தினைக்கு. இப்போ இத ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டேன். இது கூட ஒரு 3 வரமிளகா, கொஞ்சம் பூண்டு, ஒரு 5, 6 பல்லு பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூனுக்கு சோம்பு சேர்த்து அத இந்த மாரி ஃபைன் பவுடரா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ அத ஒரு பவுல்ல சேர்த்துட்டேன். இது கூட 1 கப் வெங்காயம் நல்லா பொடி பொடியா கட் பண்ணது, கொஞ்சமா கொத்தமல்லி, கொஞ்சமா கருவேப்பில, ஒரு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம பச்சை பயிரும் திணையிலேயும் நிறைய இரும்பு சத்து இருக்கு. அதனால கண்டிப்பா அத வீக்லி ஒன்ஸ் எல்லாருமே எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாரி நான் பணியார கல்லுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி அத சூடு பண்ணியிருக்கேன். அதுல இப்போ நான் அந்த மாவையும் ஊத்தப் போறேன். நம்ம பச்சை பயிறு வந்து நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நல்லா இதில நார்ச்சத்து நிறையாவே இருக்கு. இது நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கிட்டா போதும். நல்லாவே வயிறு ஸ்டொமக் ஃபில்லிங்கா இருக்கும். நல்லா ஒரு வெயிட் லாஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தனி கால்சியம் சத்து, இரும்பு சத்து, நார்ச்சத்து எல்லாமே நிறைய இருக்கு. கண்டிப்பா இத வயசானவங்க எடுத்துக்கலாம். இந்த மூட்டு வலி பிரச்சனை, இல்லனாக்கா முதுகு வலி, இடுப்பு வலி இந்த மாரி இருக்கிறவங்க நிறையாவே எடுத்துக்கோங்க. நல்ல ரிலீஃப் கிடைக்கும். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த மாரி சத்தா செஞ்சு குடுக்கலாம். இதில இரும்பு சத்து நெறையாவே இருக்கு. வளர்ற குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து இதில நெறையா இருக்கு. நீங்க வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பா குடுக்கலாம். இப்போ எனக்கு ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. இன்னொரு சைடு நான் திருப்பி விட்டுக்கிறேன். இப்போ 2 சைடும் ஈவனா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் இத வெளியில எடுத்துக்கலாம் நம்ம. ஹார்ட் பேஷண்ட்டா இருக்கீங்க, இல்லன்னா சுகர் பேஷண்ட்டா இருக்கீங்கனாக்கா இத எடுத்துக்கோங்க. நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கண்டிப்பா அந்த குளுக்கோஸ் லெவல்லாம் கம்மியாயிடும். அவ்வளோதான், ஒரு சூப்பரான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இத வேற ஒரு பவுல்ல நான் எடுத்து வச்சுட்டேன். இது கூட நான் இன்னைக்கு கார சட்னியோட தான் சர்வ் பண்றேன். ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நான் இத ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ள மாவும் நல்லா சாஃப்ட்டா வெந்து வந்திருக்கு. கண்டிப்பா வயசானவங்கலாம் சாப்பிடலாம். ரொம்பவே நல்லாருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு திரும்பவும் ஒரு புதிய ரெசிபியோட பார்க்கலாம். பாய்.